ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் தீபாவளிக்கு வந்து பர்ச்சேசிங்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம டோக்கியோவில் இருக்கிற இந்தியன் ஸ்டோர்ஸ் தான் போய் பார்க்க போகிறோம். அங்கே வந்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்கும், எந்த ப்ரைஸில் வந்து இங்கே வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அவகேடோ வந்து சுத்தமாகவே பிடிக்காது. அது வந்து எனக்கு ஒரு டேஸ்ட்டே இல்லாத ஒரு பிளாண்டாக இருக்கும் அந்த அவகேடோ ஃப்ரூட். ஆனால் அதை வச்சு ஒரு சூப்பரான ஸ்மூத்தி வந்து செய்யலாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் ஒரு 3 டேட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம், ஒரு முழு அவகேடோ ஃப்ரூட்டை நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. அதை அடித்து நல்லா வந்து நம்ம ஸ்மூத்தி மாதிரி அடிச்சுக்கலாம். நல்லா வந்து க்ரீமியாக இருக்கும். இதை வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி அண்டு ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவகேடோ வந்து பிடிக்காமல் இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஸ்மூத்தி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாண்ட்விட்சுக்கும் யூஸ் பண்ணலாம். அது இன்னொரு வீடியோவில் வந்து நான் வந்து அவகேடோ சாண்ட்விச் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நாங்கள் குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து ஸ்கூலில் மீட்டிங் இருக்குது. ஸோ அதனால் நானும் என் பொண்ணும் பார்த்திங்கன்னா நிசிகசாயில் இருக்கிற GIS ஸ்கூலுக்கு தான் போகிறோம். இங்கே இந்த குளோபல் இண்டியன் ஸ்கூல் பார்த்திங்கன்னா 3 பிரான்ச் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இடங்களில் இருக்குது. கிட்டக்கசாய், ஹிகாசிகசாய், நிசிகசாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிசிகசாய் பார்த்திங்கன்னா இந்த டோக்கியோவோட ஒரு லிட்டில் இண்டியா, சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு லிட்டில் இண்டியா மாதிரி இது நிசிகசாய் ஒரு லிட்டில் இண்டியா தான். இங்கே வந்து இந்தியன் ஸ்டோர்ஸு, இந்தியன் பொருட்கள் நிறையவே நம்ம வாங்கிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் எடுக்கிற அவசரத்தில் நான் வந்து வேறு ட்ரெயின் எடுத்துட்டேன். லோக்கல் ட்ரெயின் தான் எடுக்கணும். நான் வந்து ரேப்பிட் ட்ரெயின் எடுத்துட்டேன். அதை கடைசியாக தான் நான் நோட் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இறங்கி பிளாட்ஃபார்ம் மாதிரி லோக்கல் ட்ரெயின் எடுத்தேன். ஏன்னா லோக்கல் ட்ரெயின் தான் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாப்லேயும் வந்து நிற்கும். ரேப்பிட் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 2, 3 அந்த மாதிரி ஸ்டாப்ஸ் வந்து விட்டு தான் போவோம். We are going back to house. மீட்டிங் முடிஞ்சிச்சு. இங்கே வந்து வாட்டர் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்றது நான் பார்க்கலாம். இங்கே ஜப்பானில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாமே அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இந்த ட்ரைனேஜ் வாட்டரே பாருங்கள், ஐ திங்க் இது ட்ரைனேஜ் வாட்டர்னு தான் நினைக்கிறேன். அதுவே வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். இதில் வந்து டக்கெல்லாம் வந்து போயிட்டு இருந்தது. இதே நீங்கள் வந்து ஜப்பானில் இருக்கிற மற்ற டூரிஸ்ட் இடங்களில் இருக்கிற ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து வளர்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து வாட்டர் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ஒரு பார்க்கு மாதிரி ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ ஏன்னா இங்கேருந்து நம்ம வந்து கடைக்கு வந்து நடந்து போகிறோம். ஏன்னா வந்து ஷாப்பிங் பண்ண வேலை இருக்கிறதுனால நான் ஸ்கூல்லேருந்து கடைக்கு போகிறேன். அது வந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சன்னி மார்க் இருக்குது. அங்கே வந்து வெஜிடபிள்ஸு இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். அங்கே நம்ம இப்போ போகலாம். இந்த குட்டி குட்டி பார்க்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ப்ளே ஏரியாவும் வச்சுருப்பாங்க. இது வந்து சம்மர் டைமில் மட்டும்தான் இங்கே வாட்டர் ஃப்ளோ ஆகும். மற்ற எல்லா நாட்கள்லேயும் வந்து இங்கே தண்ணியெல்லாம் இருக்காது. ஏன்னா அடுத்து வந்து வின்டர் குளிர ஆரம்பிச்சிடும். தண்ணியெல்லாம் இங்கே வச்சுருக்க மாட்டாங்க. சம்மர் டைமில் இங்கே வந்து குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நான் வந்து சன்னி மால்ன்ற ஒரு மாலுக்கு தான் வந்திருந்தேன். இங்கே அந்த மாலுக்குள்ளே ஒரு இந்தியன் ஸ்டோர் இருக்குது. அதே போல் இந்த மாலுக்கு கீழேயும் நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் ஷாப்ஸும் இருக்குது. நான் வந்து ரக்ஷாபந்தன் அன்னைக்கு தான் போயிருந்தேன். அந்த டைம் தான் போயிருந்ததுனால அந்த ராக்கி கட்டுறதெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம அம்பிகா ஸ்டோரில் வந்து நம்ம ஸ்வீட்ஸும் இருக்கும், சமோசாலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து மெயினாக சொல்கிறது இங்கே இருக்கிற ரைஸ் பேக்கோட ப்ரைஸ் தான். ஏன்னா நான் சிங்கப்பூரில் இருந்ததுனால சொல்கிறேன். சிங்கப்பூரை விட பார்த்திங்கன்னா இங்கே டோக்கியோவில் இருக்கிற ரைஸ் பேக்கோட ரேட் வந்து பயங்கர காஸ்ட்லி. 4199. என்னென்னா நம்ம ஊர் காசுக்கு 2000 ரூபாய் வரும் ஒரு ரைஸ் பேக்கு. ஆனால் வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு 5 kg ரைஸ் பேக் வந்து உங்களுக்கு $12 to $15. நான் இருக்கும்போது நான் $12 வாங்கினேன். இப்போ 2 வருஷம் 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ மேபி வந்து $13 இல்லைனா $14 வந்திருக்கலாம். ஆனால் வந்து இங்கே ரைஸ் வந்து விலை ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி நம்ம வந்து பொன்னி ரைஸோ இட்லி ரைஸோட ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். காய்கறிகள் ரேட்டும் பயங்கர காஸ்ட்லியாக வச்சுருப்பாங்க. கொஞ்சமாக இருக்கிற கோவக்காவே பார்த்திங்கன்னா அவ்வளோ காசு வச்சுருந்தாங்க. இங்கே வந்து அந்த ஃபெஸ்டிவல் டைம்னால் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளவரு அப்புறம் வெற்றிலை பாக்கெல்லாம் கிடைக்கும். மற்றபடி நிறைய நம்ம இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுற நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க. நான் வந்து மோஸ்ட்லி ஆர்டர் போட்டுருவேன்.
ரேராக வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்கு ஏதாவது வரும்போது இந்த பக்கம் வருவேன். ஸோ அப்போ வரும்போது நான் நிறையா இந்த வெஜிடபிள்ஸ் தான், ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் தான் வாங்கிட்டு போவேன். ஸோ இது வந்து சன்னி மாலுக்கு கீழேயே இருக்கிற ஒரு பெரிய வெஜிடபிள் மார்க்கெட் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் சொரக்காய் இருந்தது. இந்த சொரக்காய் வச்சு நம்ம நிறைய ரெசிபி பண்ணலாம். கூட்டு, சாம்பார், பொரியல், அல்வா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது பண்ணலாம் ஒரே சொரக்காயை வச்சுட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குழந்தையோட சைஸில் வந்து அந்த சொரக்காய் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து நான் இது ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய சொரக்காய் வந்து நான் பார்க்குறேன். ஸோ அது ஜஸ்ட் அது ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். நார்மலாக நிசிகசாயின்னு நான் போகிறேன்னா எனக்கு சரியான டயர்ட் ஆகிடும். ஏன்னா நான் வந்து நிறையா வந்து பார்ப்போம். ஏன்னா நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து நிசிகசாயில் இருக்கிற நிறைய திங்ஸ் வந்து ரொம்ப ஆஃபரில் இருக்கும். ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரைஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டிக்கு நிறைய எடுத்துருவேன். எடுத்துகிட்டு அங்கேருந்து நான் வந்து வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு சரியான டயர்டாக இருக்கும். அதனால் நிசிகசாய் நம்ம போகிறோன்னா அன்றைக்கி வந்து ரொம்ப வந்து டயர்டான டே தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய அங்கே கிடைக்கக்கூடிய அதுவும் ஆஃபரில் இருக்கக்கூடிய நிறைய வெஜிடபிள்ஸ் தான் வாங்கியிருக்கேன். பீன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பீன்ஸு 299 ருபீஸ் தான் எண்ணு தான் போட்டிருந்தாங்க. அதே போல் வெண்டைக்காயும் 299. இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க ஏரியாவில் இந்த ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டேன். செரி எல்லாம் ஆஃபரில் இருந்ததுனால செரி, அப்புறம் வந்து கொஞ்சம் இந்தியன் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து பொரியெல்லாம் வாங்கியிருந்தேன். பார்த்திங்கன்னா பேபி பொட்டேட்டோஸ். இந்த பேபி பொட்டேட்டோஸ்லாம் இங்கே வந்து அந்த நிசிகசா ஏரியாவில் தான் கிடைக்கும். இந்த பக்கம் ரேர் தான். மெயினாக வந்து தேங்காய் வந்து இந்தியன் ஸ்டோர்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ அது நமக்கு சட்னிக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ தேங்காய் வாங்கிட்டு வந்தேன். இதுதான் பார்த்திங்கன்னா நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸு. இதை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கே அன்றைக்கி ஃபுல் டே வந்து சரியாக போயிடும், டயர்டாகவும் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.